ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் 34 ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவோட 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளையிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பாடங்கள் என்னென்ன அப்படின்னா இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல், சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, வரியும் அதன் முக்கியத்துவமும். ஸோ இந்த பாடங்கள் இருந்தால் கொஷின் வந்து இருக்கும். ஸோ 6th 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு 8th வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது இயற்கை பேரிடரை சார்ந்தது? கீழ்கண்டவற்றுள் எது இயற்கை பேரிடரை சார்ந்தது? ஆன்சர் பாருங்கள், தொற்று நோய்கள் தான் இயற்கை பேரிடரை சார்ந்தது. மற்றபடி தொழிற்சாலை விபத்து, போக்குவரத்து நெரிசல், போர் அப்படிலாம் மனிதனால் ஏற்படும் பேரிடர். ஓகேங்களா. கஜா புயல் வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினத்தை எந்த ஆண்டு தாக்கியது? கஜா புயல் வந்து வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினத்தை எந்த ஆண்டு தாக்கியது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு. ஓகேங்களா. 2018ஆம் ஆண்டு. காற்றினுடைய வேகம் 120 கிலோமீட்டருக்கு இருந்ததாக சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பாருங்கள், 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா. 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி. டிசம்பர் 25ஆம் தேதி. அடுத்தது, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. ஓகேங்களா. 1986 டிசம்பர் 24ஆம் தேதி இயற்றப்பட்டது. நுகர்வோருக்கான மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது? நுகர்வோருக்கான மகா சாசனம் என அழைக்கப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான். நுகர்வோருக்கான மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. 1986 ஏற்றினாங்க. நவீன காலத்துக்கு ஏற்ப 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருக்காங்களா. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1986. 1986ஆம் ஆண்டு. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டெல்லியில் அமைஞ்சிருக்கு. சட்ட அளவீட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சட்ட அளவீட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 2009ஆம் ஆண்டு. இந்திய தர நிர்ணய பணியகம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? இந்திய தர நிர்ணய பணியகம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1986ஆம் ஆண்டு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1955ஆம் ஆண்டு. சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் 1989. 1989. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி மாதத்தில். மத்திய வருமான சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மத்திய வருமான சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 1963. 1963. கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி? கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி? ஆன்சர் சொத்து வரி தான் நேர்முக வரி. மற்றபடி சேவை வரி, விற்பனை வரி, கலால் வரி எல்லாமே மறைமுக வரிகள். கீழ்கண்டவற்றில் எது மறைமுக வரி அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? ஆன்சர் பாருங்கள், பொழுதுபோக்கு வரி அப்படிங்கிறது மறைமுக வரியில் வரும். ஓகேங்களா. மற்றபடி சொத்து வரி, நிறுவன வரி, அன்பளிப்பு வரிலாம் நேர்முக வரியில் வந்துடுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 6th கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த 34 வீடியோஸில் போதுமான அளவுக்கும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இதை மட்டுமே பார்த்தாலும் போதுமானதாக இருக்கும். ஸோ நாளைக்கு 8th வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு அதிகமாக தேவைப்படுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.